கெனடியன் தமிழ் ஃபெட் போட்காஸ்ட் மூலமாக லக்ஷ்மி ஹாசன் ராசப்பா. இன்று ஒரு முக்கியமான டாப்பிக்கை பேசத்தான் நான் வந்துள்ளேன். எல்லாருக்கும் இது முக்கியமான ஒரு விடயம் ஒன்று. இப்போது பல பேர் வீடுகள் வாங்குகிறார்கள். அதுக்கு எப்படி டாக்ஸேஷன் வேலை செய்யும் என்று உங்களுக்கு ஓரளவு புரிந்து அதை வாங்கி அதை பயன்படுத்தலாம். இன்றைய தலைப்பு டாக்ஸேஷன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் வெக்கேஷன் ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி. நான் டிஸ்க்ளைமர் தருகின்றேன். இந்த போட்காஸ்ட் ஒன்லி ஒரு எடுகேஷன் பர்பஸ்க்கு தான் செய்கின்றோம். இது தனிப்பட்ட ஒரு ஆலோசனைகளோ இது கன்சல்டேஷனோ இல்லை. இது எடுகேஷன் பர்பஸ்க்காகத்தான் நாங்கள் செய்கிறோம். இது லீகல் அட்வைஸோ இது டேக்ஸ் அட்வைஸோ இல்லை. இந்த பிரின்சிபல் ரெசிடென்ட் என்று சொல்லும் போது ஒரு ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், டிபெண்டன்ட் சில்ட்ரன் சொல்வார்கள், அண்டர் 18 இல்லாட்டி அவர் படித்து கொண்டிருக்கலாம். அவர்கள் ஒரு வீட்டைத்தான் பிரின்சிபல் ரெசிடென்டாக கனடாவில் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் செக்ஷன் 54 அப்ளை பண்ணும். இப்போது நீங்கள் ஒரு வீட்டுக்கு மேலே வைத்திருந்தால் ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி கூடுதலாக அது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். அன்லஸ் நீங்கள் வெக்கேஷன் ப்ராப்பர்ட்டி என்று சொல்வார்கள். காட்டேஜ் தரவழி வச்சிருந்தால் நீங்கள் ரெண்ட் பண்ணாமல் அதை நீங்கள் ரெண்டையும் யூஸ் பண்ணி கொண்டிருந்தால் ஒரு ப்ராப்பர்ட்டியை பிரின்சிபல் ரெசிடென்டாக எடுத்துக்கொள்ளலாம். மற்ற ப்ராப்பர்ட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக தான் வரும். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ராப்பர்ட்டி வைத்திருந்தால் அதுக்கு நீங்கள் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்ட வேண்டும். எப்படி என்றால் நீங்கள் மார்க்கெட் வேல்யூ, இப்போ மார்க்கெட் வேல்யூ எப்போ என்ன அமௌண்ட் இருக்கோ அதிலிருந்து நீங்கள் வாங்கின ப்ரைஸை கழிக்கும் போது அதன் லாபம் வந்தால் அதில் 50% உங்களுடைய இன்கமாக ஆட் பண்ணுவார்கள். இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எப்படி வேலை செய்யும் என்றால், தற்செயலாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வீடு வைத்திருக்கிறார்கள். ஒருவர் இறந்து விட்டால் என்றால் ஸ்பவுஸ் என்றால் அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சொல்றது ரோல் ஓவர் என்று நீங்கள் டேக்ஸ் ஒன்றும் பே பண்ண தேவையில்லை. ஒரு ஆளுடைய முதல் ஹஸ்பண்ட் இறந்து விட்டாருன்னா ஒய்ஃபுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை ரோல் ஓவர் முறையாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதே மாதிரி பேரண்ட்ஸ் என்று சொல்லும்போது பேரண்ட்ஸ் 2 பேரும் இறந்து விட்டார்கள், இல்லாட்டி அவர்கள் பிள்ளைகளுக்கு ப்ராப்பர்ட்டியை மாற்றப்படுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ட்ரிகர் பண்ணும் கேபிட்டல் கெயின் என்று சொன்னால் யாருக்கு ட்ரிகர் பண்ணும்? அந்த பேரண்ட்ஸுக்கு தான். அவர்கள்லாம் அந்த டேக்ஸ் பே பண்ண வேண்டும். பிள்ளைகள் அது அவர்கள் கிஃப்டாக எடுக்கலாம், அவர்களும் மார்க்கெட் வேல்யூவில் கொடுத்து வாங்கலாம். அந்த சமயத்தில் யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு, பிள்ளைகளை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு டேக்ஸ், கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பே பண்ணி ஆக வேண்டும். இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எப்படி வேலை செய்யும் என்றால், கேபிட்டல் கெயின் இல்லை லாஸ்டாக இருக்கலாம், நீங்கள் நட்டத்துக்கு விற்கலாம். நீங்கள் இப்போத்த மார்க்கெட் வேல்யூ, சோல் ப்ரைஸ்ன்னு சொல்வார்கள், மார்க்கெட் வேல்யூவிலிருந்து நீங்கள் வாங்கின ப்ரைஸ் அதை பார்க்கும்போது அதில் நீங்கள் லாபம் இருந்தால் கேபிட்டல் கெயின் 50% இன்க்ளூஷனாக வரும். 50% உங்களுக்கு இன்கமாக வரும். அதை அந்த வருடத்தை நீங்கள் ப்ராப்பர்ட்டியை விற்கும் போதோ இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதோ இல்லை டீம் டிஸ்போஸ் பண்ணும்போதோ இறக்கும் போது உங்கள் பிள்ளைகளுக்கு போகும்போதோ இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பே பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த டாப்பிக்கை நான் ஒரு இன்ட்ரடக்ஷனாகத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மேலதிக தகவல் வேணுமென்றால் உங்கள் அக்கௌண்டன்ட், உங்கள் டேக்ஸ் எக்ஸ்பர்ட் ஆலோசனை எடுக்கலாம். இல்லாட்டி எங்களுக்கு தொலைபேசியில் அழைத்து சில விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எனக்கு பல ஆண்டு அனுபவம் இருக்கின்றது. 4 டெசிக்னேஷனுக்கு மேல் வைத்திருக்கின்றேன். சில எக்ஸ்பர்டீஸ் என்கிட்ட இருக்கின்றது. நீங்கள் உங்களுக்கு மேலதிக
டிஎம் தேவை என்றால் நீங்கள் அழைத்துக் கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து கொண்டால் இந்த போட்காஸ்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். மற்றவர்களுக்கு யோசனமாக இருக்கும். கபீஸ் அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஷியல் சர்வீஸ் இது ஒரு முழுமையான டேக்ஸ் பிளானிங் ஃபார்ம். உங்களுக்கு அதிகமாக டேக்ஸ் கட்டுறீர்கள் என்று நீங்கள் யோசித்தால் இவர்களை இந்த தொலைபேசி இலக்கத்தில் அழைத்துக் கொள்ளலாம். அவர்களால் இந்த போட்காஸ்டை ஸ்பான்சர் பண்ணுறார்கள். இத்துடன் இந்த போட்காஸ்டை முடித்துக் கொள்வேன். நன்றி, வணக்கம்.